Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். இது ஒரு பையன், இது ஒரு பொண்ணு, இது இன்னொரு பொண்ணு. இந்த பையனும் இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்போ இந்த பொண்ணு யாரு? அனிகா. உனக்கு எப்படி தெரியும் எனக்கு பிரபுவை பிடிச்சிருக்குன்னு? அப்போ அனிகா இல்லையா அது? இந்த விஷயத்தை நமக்குள்ளேயே வச்சு அமுக்கிடு. நீங்க ஸ்ரீயாட்ட போய் சொல்லக்கூடாது உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு. ராயன் கெட்டப்ல தான் ஸ்பாட்டுக்கு வந்தாரு. ராயன் கெட்டப்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் குபேரா நடுவுல போய் நடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நான் இட்லி கடை கெட்டப்ல பார்த்தேன். எல்லா கெட்டப்லயும் ஒரு வாட்டி நான் இந்த படம் ஷூட் அப்பவே ஒரு 4-5 கெட்டப்ல பார்த்துட்டேன். சார் இந்தாங்க சார். ஆமா யார் தம்பியா? நல்லா வந்துருக்கா, படம் சூப்பரா வந்திருக்கு. நீ நல்லா நடிச்சிருக்க, நான் பார்த்தேன்டா. அன்னைக்கே சொல்ல நினைச்சு மிஸ் பண்ணிட்டேன். இப்பதான் பொண்ணு வந்தா. சூப்பரா தம்பி, நம்ம மீட் பண்ணுவோம்டா. எப்படா நீ எப்படா ஃப்ரீயா இருப்ப? உங்க விஷயம் புரியலடா. கடைசியா யாருதான் அந்த பொண்ணு? இல்லடா யாருதான் கூட்டிட்டு போறீங்க? ஒரு ஏர்போர்ட்ல போயிட்டே இருக்கிறீங்க. ஆமா அவன் சொல்ல கோச்சிக்க மாட்டியா? அப்படி இல்லடா, நீ அடிக்காதடா, திட்டாதடா. நீக்ல இருந்து வரும் பொழுது தனுஷ் சார் எவ்வளவு ஸ்பெஷல், இனி அவரு உங்க லைஃப்ல எவ்வளவு முக்கியமான ஒரு நபரா இருக்க போறேன்? அஃப்கோர்ஸ் அவரு தனுஷ் சார் லான்ச் பண்ணியிருக்காரு அண்ட் ஹீ இஸ் மை மென்டார்னே சொல்லலாம். எனக்கு ஆக்டிங்ல எல்லாம் தெரியும் அப்படிலாம் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. எந்த ரோல் எடுத்தாலுமே வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு, விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பர்சன் என்னோட லைஃப்ல தான். ஏன்னா என்னோட லான்ச் பண்ணது எல்லாம் ஆக்டிங் குருன்னே சொல்லலாம். நீங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்டர்வியூஸ்ல அவர் எப்படி என்ன கூப்பிட்டாரு, என்ன என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆஃப்டர் ரிலீஸுக்கு அப்புறம் சார்கிட்ட பேசுனீங்களா? அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஏதாவது அமைஞ்சுதா? அவங்ககிட்ட இருந்து என்ன ரிப்ளை வந்துச்சு? அவர் வந்துட்டு என்ஜாய் திஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவ்வளவுதான். ஹி இஸ் a man with few words. அதனால என்ஜாய் திஸ் அப்படின்னு சொன்னாரு. நான் அவர் பாக்குறப்ப வியந்து பார்ப்பேன். மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்காரு, டைரக்ட் பண்றாரு, லிரிசிஸ்டா இருக்காரு. இன்னும் மியூசிக் மட்டும் தான் அவர் பண்ணுவாரு, இன்னும் அபிஷியலா பண்ணல. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்றேன்னு வியந்து, மனுஷன் மாட்டினாருன்னா எல்லா கேள்வியும் கேட்டுரும் அவர்கிட்ட. என்னையா மனுஷன் நீ அப்படின்ற மாதிரியாவது கேட்கணும் அப்படின்னு. நீங்க கூடிய ஒர்க் பண்ணிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு 50 days கிட்ட. அப்படின்றப்போ எப்படி என்னெல்லாம் கேட்டீங்க? அவரை நீங்க எப்படி பாக்குறீங்க? தனுஷ் அவர்ல எப்படி பாக்குறீங்க? அவரும் நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு மல்டி டாஸ்க் பண்றவங்க ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹீஸ் மல்டி டேலண்டட், மல்டி டாஸ்கர், எவ்ரிதிங். பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங். நான் அவங்க ஒரு படம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு, இன்னொரு படம் நம்ம செட்டில் உட்காந்து இன்னொரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருப்பாரு பிரேக் அப்போ. அதுக்கப்புறம் வந்துட்டு திடீர்னு போய் கேரவேன் உள்ள சாங்ஸ் பாடிட்டு இருப்பாரு, சில டைம் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு, டப்பிங் பண்ணிட்டு இருப்பாரு. இது எல்லாமே ஒரே டைம்ல மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நான்லாம் கேட்டுரு, சார் தூங்கவே மாட்டீங்களா, எப்படி சார் இவ்வளோ விஷயம் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா கஷ்டமா இல்லையானா? அவர் சொன்னா பிடிச்சி பண்றது எனக்கு கஷ்டமா இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப பேஷனோட நான் இது பண்றேன், எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. தூங்குறது அப்புறம் கூட தூங்கிக்கலாம், வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சிங்கிள் டேக் பார்த்துட்டு எப்படி சொல்ல? சிங்கிள் டேக் மீன்ஸ் அந்த சிங்கிள் ஷாட், அந்த டான்ஸ் பார்க்கும் பொழுது அவரு அது ஆக்சுவலி அந்த ஒரு செட்டப்பாவே அது சுத்தி எல்லாருமே நின்று இருக்க மாதிரி தான் அந்த ஒரு செட்டப்பே இருந்தது. ஸோ எல்லாருமே கை தட்டி இருந்தாங்க. அப்புறம் அவருமே எழுந்து நின்று கை தட்டி அவரு வந்து அவரு தலையில தட்டி கொடுத்து வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ரம்யா அப்படின்னு சொன்னார். ஓகே. ஆனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய ரிவ்யூஸ் வந்துச்சு, பாசிட்டிவாகவும் சிலர் கலவையாகலாம் வரும் பொழுது இவ்வளவு பார்ட்டி அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. இந்த ஜென்ரேஷன் அவ்வளவு கொண்டாடுறாங்க. இவ்வளவு பார்ட்டி தேவையா சீக்வன்ஸ் அப்படின்லாம் இருந்து இல்லை. அதுக்கு எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்? அது வந்து அது ஒரு
இப்போ அது நடக்காதது ஒண்ணும் இல்ல, அது நடந்துதான் இருக்கு. அது இல்லாம கதை என்ன கேக்குதுன்றதும் அந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்றதுன்றதும் இருக்கு இல்லையா. அண்ட் ஐ டோன்ட் திங்க் அது ரொம்ப தப்பான விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இல்ல. இப்போ அது சின்ஸ் இட்ஸ் அ ஜென்சி ஸ்டோரி ஆல்சோ, இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எவ்ரிபடிஸ் லைஃப்ன்ற மாதிரி தான் இருக்கு. பிளஸ் அங்கேயும் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறாங்க, குடியை கெடுக்கும்ன்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் அது நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, செகண்ட் ஹாஃப் தான் நீங்க வரீங்க. இப்போ டீட்டெயிலா நம்ம ரிவ்யூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க இல்லைன்ற ஒரு வருத்தம் எங்களுக்கு இருந்துச்சு. அது ஆனஸ்டா உங்களுக்கு இருந்ததாச்சா? நம்ம அங்க ஏதாவது சீக்வன்ஸ்ல நம்மள அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்ததா? அப்படி எனக்கு இல்ல. ஆக்சுவலி எனக்கு என்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கு. எனக்கு பயங்கர ஹாப்பியா தான் இருக்கு. இது கிடைச்ச ரிசெப்ஷன் எனக்கு மேபி இட்ஸ் டெஸ்டின்ட் டு பி திஸ் வே. அவ்வளவுதான். நம்ம டீம்ல யார் ரொம்ப ஃபிட்? இன்ன வரைக்கும் பேசி இப்ப கால் பண்ணா கூட என்னடா பண்ணிட்டு இருக்க, டேய் நல்லா இருக்கேடா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்னா யாரு சொல்லுவீங்க? நீக்லையா? பவிஷ் பேசுவாரு எப்பவுமே கால் பண்ணி, என்ன பண்ணிருக்கீங்க ரம்ஸ், எனக்கு திடீர்னு கும்மு மேடம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பாரு. கும்மு மேடம் படத்துல கும்மு மேடம். அப்புறம் வெங்கி நிறைய பேசுவாரு, ராபியா நிறைய பேசுவாங்க, அனிகா, எல்லாருமே ஆக்சுவலி எல்லாருமே டச்ல இருக்கும். குரூப் பேர் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஆக்சுவலி நீக் ப்ரொமோஷன்ஸ் தான் இருக்கு அந்த குரூப்போட பேரு. ஒரு டைம்ல அதுல இல்ல, இன்னொரு குரூப்ல இருக்காரு. அந்த குரூப் பேரு நீக். ஆனா ஏதோ ஒரு பேர் இருக்கு, நீக் தான், நிஜமாவே நீக் தான். ஓகே, இந்த படத்துல குறிப்பா பார்க்கும்போது இந்த பாவேஷ் எல்லாம் பார்க்கும்போது தனுஷாவே வாழ்ந்துருக்காருப்பா, அப்படி டிட்டோவா இருக்காரு அப்படின்றாரு. அந்த கமெண்ட்ஸ் அவர் எப்படி எடுத்துக்கிறாரு, டீமா நீங்க அதை எப்படி பாத்தீங்க? அந்த ஒரு கமெண்ட் ஐ திங்க் ஹி ஐடலைசஸ் ஹிம். அவர் சின்ன வயசுல இருந்தே ஹி இஸ் a huge fan of தனுஷ் சார். அண்ட் அவரோட ஏடியா ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ அவருக்கு அது அவர் ரொம்ப பாசிட்டிவா தான் அதை எடுத்துக்கிறார். அவர் ரொம்ப பெருமையா தானே இருக்கும் ஒருத்தங்களை பார்த்து ஐடலைஸ் பண்ணி அவங்க ஆக்டிங் அட்மையர் பண்ணா, நீங்க அவரை மாதிரி இருக்கீங்க, நீங்க பண்றதுலாம் அவரை மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது ஹாப்பியா தான் இருக்கும். ஐம் ஷூர். ஏன்னா எல்லாருமே தனுஷார சொல்லுவாங்க குட்டி சிவாஜி, குட்டி ரஜினி அப்படிலாம் மென்ஷன் பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்கன்னு எடுத்துக்கலாம். இப்ப எல்லாருமே குட்டி தனுஷா எடுத்துக்கிறாங்க. அது ஒரு அங்கீகாரமாக கூட நம்ம பார்க்கலாம். மேத்யூ இருந்து அந்த ஒரு விஷயங்கள் எப்படின்னு, ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல மேத்யூ கலக்கி எடுத்துட்டு போயிருப்பாரு, கூட நீங்க வேற. சோ அது எப்படி இருந்துச்சு? மேத்யூட ஸ்பாட்ல அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு உங்களுக்கு தோணுச்சா? எனக்கு ஆக்சுவலி எனக்கும் மேத்யூக்கும் செப்பரேட்டா சீன் முதல்ல இல்ல. ஸ்கிரிப்ட் படி நான் வேற ஏதோ சீன் பண்ணிட்டு இருக்கும்போது பவிஷோட, அப்பதான் சார் ஆன் ஸ்பாட்ல எனக்கும் அந்த மேத்யூக்கும் அந்த சீன் எழுதுனாரு, அந்த கான்வர்சேஷன். அது எழுதும் போது சடனா அவரு எனக்கு தெரியும் அப்பவே 9:45 மாதிரி ஆயிடுச்சு. அவர் 10 o'clock கிளம்பணும். செட்ல இருந்து கிளம்பி அவருக்கு ராயன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்டுடியோக்கு போனோம் அவரு. ஸோ 10 o'clock he has to leave. அப்படி இருக்கும்போது அவர் செட்லயே ஸ்கிரிப்ட் எழுதினா, நான் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, கால் ஷீட் ஓவர் அப்படின்னு சொல்லி போனா, அவர் இல்ல there's just one more scene that I've written, உனக்கும் மேத்யூக்கும் அப்படின்னு சொல்லி அவரையும் கூப்பிட்டுட்டு எங்க 2 பேர்ட்டையும் ஸ்கிரிப்ட கொடுத்துட்டு, யூ கைஸ் ஹேவ் 1 minute to prepare அப்படின்னாரு. 1 minute? ஐயோ, ஏன்னா இதுக்கு டயலாக் மனப்பாடம் பண்ணவே டைம் ஆகும், இதுல எப்படி நடிக்கணும்ன்றதும் யோசிக்கணும் அப்படின்னு இருந்தது. அப்புறம் அவர் பண்ணியும் காமிச்சாரு, இப்படிதான் பண்ணணும்னு. அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனாலுமே கொடுத்த டைம்ல இது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்றது கஷ்டம். சரி ஓகே அப்படின்னு நான் ரொம்ப பயங்கர நர்வஸா இருந்தேன், எனக்கும் மேத்யூக்கும் நடுவில். அதுக்கப்புறம் என்கிட்ட அவர் சொன்ன, பிகாஸ் நான் டெபியூட்டன்ட்ன்றதுனால என்கிட்ட சொன்னாரு, கான்ஃபிடென்ட்டா அடி, நீ விட்டனா மேத்யூ உன்னை தூக்கி சாப்பிடுவான் இந்த சீன்ல அப்படின்னாரு. நான் அவர் கொடுத்த கான்ஃபிடன்ஸ்ல அடிச்சேன். 2 பேருமே ஒரு டேக்ல ஓகே ஆயிடுச்சு. அவர் எழுந்து போயிட்டாரு. ஓகே அப்படியே சீக்வென்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, டயலாக் ஞாபகம் இருக்கா? அது மட்டும் எங்களுக்காக பார்க்கலாமா லைட்டா? ஓகே. இது ஒரு பையன், இது ஒரு பொண்ணு, இது இன்னொரு பொண்ணு. இந்த பையனும் இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்போ இந்த பொண்ணு யாரு? அனிகா. உனக்கு எப்படி தெரியும் எனக்கு பிரபு பிடிச்சிருக்குன்னு? அப்போ அனிகா இல்லையா அது? இந்த விஷயத்த நமக்குள்ளேயே வச்சு அமுக்கிடுறோம். நீங்க ஸ்ரீயாட்ட போய் சொல்லக்கூடாது உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு அதெல்லாம் தான். அது இப்படிதான் இருந்தீங்களா மேம்? இப்ப நான் மேத்யூவா நானே என்ன டைலாக் சொன்னேன்னு நான் இன்னும் இதா இருந்தேன். பட்
இப்படிதான் போச்சு அந்த சீன். ஓகே, அது ரொம்ப அழகாவும் வந்துருது. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு நம்ம அப்படியே லைட்டா கேம்ஸ் பண்ணோம். ஏன்னா கேள்வியாவே கேட்டு என்ன கொள்றாண்டா அப்படின்றது இல்லாம சில கொஸ்டின்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். செட்டு அமைதியா இருக்கும், கலகலப்பா இருக்கும். இல்ல ஆக்ஷன் சொல்லிட்டாருன்னா பயங்கர பின் டிராப் சைலன்ஸ் இருக்கும். அவருமே ரொம்ப சைலண்டா இருப்பாரு. கட் சொல்லிட்டா அவர் ஜாலியா இருப்பாரு. அவரும் கதையெல்லாம் சொல்லிட்டு எங்ககிட்ட பேசுங்க, உங்க கதையெல்லாம் சொல்லுங்க, மொக்க போடுங்க, கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வெங்கிக்கும் அவருக்கும் இருக்கிற காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனை கூப்பிட்டு சும்மா கலாய்ப்பாரு. அவன் ராயன் கெட்டப்ல தான் ஸ்பாட்டுக்கு வந்தாரு. ஃபர்ஸ்ட் ராயன் கெட்டப்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து குபேரா நடுவுல போய் நடிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நான் இட்லி கடை கெட்டப்ல பார்த்தேன். எல்லா கெட்டப்லயும் ஒரு வாட்டி நான் இந்த படம் ஷூட் அப்பவே ஒரு 4-5 கெட்டப்ல பாத்துட்டேன். சிறப்பு. அதுக்கப்புறம் திஸ் ஆர் தட் தனுஷ் சார் மூவிஸ் அவரோட டைரக்ஷன்ல வந்தனால அவரோட லிஸ்டே கொடுத்திருக்காங்க. நான் சொல்லக்கூடிய படங்கள் உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து பிடிச்சது. காதல் கொண்டேன் ஆர் குட்டி? குட்டி. குட்டி யார்? படிக்காதவன். படிக்காதவன். படிக்காதவன் ஆர் பொல்லாதவன்? பொல்லாதவன். பொல்லாதவன் ஆர் புதுப்பேட்டை? ஐயோ, பொல்லாதவன். 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 எனக்கு பொல்லாதவன். பொல்லாதவன் ஆர் கொடி? பொல்லாதவன். பொல்லாதவன் ஆர் மாறி? பொல்லாதவன். பொல்லாதவன் ஆர் திருடா திருடி? ஓ, ஆக்சுவலி திருடா திருடி. திருடா திருடி ஆர் தேவதை கண்டேன்? இப்ப மாட்டீங்களா? திருடா திருடி. திருடா திருடி ஆர் கர்ணன்? திருடா திருடி. திருடா திருடி ஆர் அசுரன்? அசுரன். ஓகே, அசுரன் ஆர் ராயன்? ராயன். நீங்க என்னோட ஃபேவரட் மூவி விட்டீங்க தனுஷ் சார் படத்துலயே. இன்னும் லிஸ்ட் இருக்கு. ராயன் ஆர் வடச்சென்னை? ஐயோ, வடச்சென்னை. வடச்சென்னை. பர்టిక్యులர் இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? எனக்கு மூவியே ரொம்ப. சரி, ஓகே. வடச்சென்னையா யாரடி நீ மூவி? வடச்சென்னை. ஓகே, நான் இதுல எதை விட்டுட்டேனா? ஆமா, என்னோட ஃபேவரட் மூவி ஒன்னு இருக்கு. 2 இருக்கு ஆக்சுவலா. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு வந்து உத்தமபுத்திரனும் திருச்சிற்றம்பலம் ரொம்ப. ஏங்க நான் பியூர் அக்மார்க் 90s கிட்ஸ் மாதிரி எல்லாமே வச்சுக்கோ அப்படின்றீங்க. ஓகே, சிறப்பு. திருச்சிற்றம்பலமும் உத்தமபுத்திரன் தான் இங்க வின் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு நடுவுல என்ன சர்ப்ரைஸா இருந்துச்சுன்னா, ஏன் திருடா திருடி அவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அதுல அவர் வந்துட்டு ஸ்ரீரங்கத்து ஜிகிடி அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப ஒரு மாதிரி காமெடியா இருக்கும் அந்த படம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாயா சிங் அவங்க காம்பினேஷன் நல்லா இருக்கும். காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். சிறப்பு. அடுத்த ஒரு மன்மதராசா இருக்குல்ல, மன்மதராசா இல்ல, அந்த டான்ஸ் தான் எங்க போனாலும் அந்த ஒரு விஷயங்கள் வச்சிருக்கீங்களே. அதிகமா நீங்க யூஸ் பண்ற இமோஜி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என்ன இமோஜி யூஸ் பண்றீங்க? லாஃபிங் இமோஜி. எங்க இல்லையா? அங்க பார்த்தாங்க. இதான் அந்த இமோஜி. இல்ல இந்த மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் கியூட்டா இருக்கு ஒன்று பண்ணுவாங்கல்ல, இப்படிலாம் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதே இல்ல ப்ளூ ஹார்ட். ப்ளூ ஹார்ட். நாங்க பிளாக் ஹார்ட். சோ லாஸ்ட் ஃபோன் கால் நீங்க யாருக்கு பண்ணீங்க? அம்மா இப்பதான் பண்ணாங்க. அப்படி என்ன சொன்னாங்க? எங்க இருக்க? பொறுக்கி பசங்க எல்லாம் இருக்காங்கடி இந்த போல. அம்மா. அப்போ அம்மா என்ன சொல்லுவீங்க? இல்ல அதுதான் அவங்க என்ன அடிக்கடி கொடுக்குற அட்வைஸ் என்ன? அம்மா பத்திரமா இருந்தா சொல்லுவாங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. கேர்ஃபுல்லா இரு, எனக்கு கால் பண்ணு, போயிட்டு கால் பண்ணு, எங்க போயிட்டு கால் பண்ணு, போயிட்டே கால் வைக்கும்போது இல்ல, ரைட் லெக் வைக்கும்போது கால் பண்ணு, லெஃப்ட் லெக் இப்படிதான் பேசுவாங்க. ஓகே, அவ்வளவு கேரிங்காவும் இருப்பாங்க. வாட்ச் யுவர் வால்பேப்பர். எத்தனை வருஷம் எடுத்தது? 8 வருஷமா? இப்ப எடுத்தது இல்ல, உங்க தங்கச்சி போட்டோ தானே இது? இது ப்ரமோஷன்ஸ் அப்ப எடுத்தது. அப்படியா? நீக் ப்ரமோஷன் இல்லையா? சீரியஸா உங்க சிஸ்டர் மாதிரி இருக்காங்க. ஏன் இப்போ நான் அவங்க அக்கா மாதிரி இருக்கேன்? அவங்க அக்கா மாதிரி இல்ல, நீங்க அவங்களுக்கே சிஸ்டர் மாதிரி இருக்கீங்க. இல்ல, ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. அதுக்கப்புறம் என்ன ஆப் மோஸ்ட்லி நீங்க யூஸ் பண்ணீங்க? இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம். ஓகே, யாருக்கு கடைசி ஜிபே பண்ணிருக்கீங்க? டிரைவனை கூட்டு இருந்து போனெல்லாம் நோண்ட் வரானே மேம், உங்களோட மைண்ட் வாய்ஸ் தானே? யாருக்கு? கேப் டிரைவர்னு நினைக்கிறேன். அப்படியா? ஏதோ ஒரு கேப் டிரைவர் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அமேசான் நினைக்கிறேன், தெரியல. சரி, ஓகே. இருக்கு இன்னும் முடியல. ஓ, யார் கடைசியா சாட் பண்ணீங்க வாட்ஸ்அப்ல? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது அந்த 2 பேரா? அந்த 2 பேர்ல ஒருத்தங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டா? இல்ல, நிஜமாவே பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அதான் பசங்க 2 பேருமே பசங்க. 2 பேருமே பாய்ஸ். வீரம் படத்துல சொல்ற மாதிரி தான் அந்த டீம்ல நானும் இணைஞ்சிக்கலாமா?
ஓகே, எப்போ இருந்து உங்களுக்கு அந்த டான்ஸ் மேல, இந்த டான்ஸ் கிளாஸ் மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு? ஏன்னா நிறைய டான்ஸ் கிளாஸ்ல உங்களை பார்க்கும் பொழுது அங்க ஒரு நம்பிக்கை ஒன்று வரணும்ல, இங்க போய் நம்ம கத்துக்கலாம், இப்போ நீங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கலாம். ஸோ எங்க அதை தொடங்கிச்சு? ஆக்சுவலி நான் கிளாஸ் போவே இல்லை, நான் செல்ஃப் டாட். இன்னி வரைக்கும் கிளாஸ் போகல. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே அந்த வெஸ்டர்ன் டான்ஸ்னா ஒரு ஐயோ வெஸ்டர்ன் டான்ஸ்லாம் வேணாம், பரதநாட்டியம்னா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி என் அம்மா வந்து வெஸ்டர்ன் டான்ஸ் வேண்டாம், பரதநாட்டியம் வேணா கற்றுக்கிறியானாங்க. நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பரதநாட்டியம்ல, எனக்கு ஹிப்ஹாப் தான் ஆசை அப்படின்னு சொன்னேன். என் அம்மா அப்போ என்னை சேர்த்து விடலை, அதனால நான் ஐ ஹேட் டு ட்ரெயின் மை செல்ஃப். அப்புறம் மேட் ஸ்டெஃபனினான்னு ஒரு கொரியோகிராஃபர் இருக்கார், அவரோட வீடியோஸ் யூடியூப்ல பார்த்து நானா வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அப்புறம் காலேஜ் போகும்போது ஐ காட் த ப்ரிவிலேஜ் ஆஃப் ட்ரைனிங் வித் ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ். அவங்க கற்றுக் கொடுத்தாங்க நிறைய ஸ்டைல்ஸ். அப்படி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் ப்ரொஃபஷனல் டான்ஸர் ஆகிட்டேன். யார் உங்களுக்கு ரோல் மாடல் டான்ஸ்லையா? லைஃப்லேயும் சரி டான்ஸ்லேயும் சரி. லைஃப்பில் அம்மா. ஆமாம். டான்ஸில் வந்து லே ட்வின்ஸ்னு ட்வின்ஸ் இருக்காங்க. ஓகே. தே ஃப்ரம் ஃப்ரான்ஸ். அவங்க தான் எனக்கு ஃபேவரட் டான்சர்ஸ். சிறப்பு. டான்ஸில் அவங்க தான். இப்போ அம்மாவை பற்றி நான் நினைக்கிறேன், அவங்க எப்படி உங்களை வளர்த்துனாங்க? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே அவங்களுக்காக தான் பண்ணுறது, ரொம்ப ரேர் இதெல்லாம். அவங்க லைக் நீங்கள் 2 வயசு இருக்கப்பன்னு நினைக்கிறேன். 2 மாதம் இருக்கப்போ அப்பா தவறிட்டாங்க. எப்படி அவங்க சிங்கிள் உமனா, எப்படி அந்த ட்ராவல் எப்படி இருந்தது? அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க? நீங்கள் பார்த்துதான் இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். எந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி அவங்களோட ட்ராவல் இருக்கு? எனக்கு வந்து நான் ஃபெப்ரவரியில் பிறந்தேன். மை டேட் பாஸ்ட் அவே நான் ஏப்ரல். 2 monthsல எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல. ஷி வாஸ் அ சிங்கிள் பேரண்ட் அட் த ஏஜ் ஆஃப் 27. இப்போ எப்படி சமாளிச்சாங்க? ஆக்சுவலி ஷீ இஸ் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சன். ஆனால் ஷீஸ் ஆல்சோ பின் வெரி பிரேவ். அப்போது ஏன்னா டு பி தனியாக ஒரு குழந்தை வச்சுட்டு தனியாக at 27 ரொம்ப கஷ்டம். அண்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப படுத்த மாட்டேன். எனக்கு ஒன்று என்ன இருந்ததுன்னா, எல்லாருமே வீட்டில் ஸ்கூலில் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க அப்பா அம்மா வந்து. ஆனால் எனக்கு வந்து ஒரு நாள் கூட என்னை யாரும் வந்து பிக்கப் பண்ணிட்டு போக மாட்டாங்களே, ட்ராப் பண்ண மாட்டாங்களேன்ற ஏக்கம்லாம் அப்போது இருந்தது. பட் தென் அது போக போக எனக்கு புரிஞ்சிடுச்சு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் வர முடியலன்னு. அம்மாவோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையேன்ற ஒரு இதுதான் இருந்தது. ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அவங்களும். அண்ட் அதை எனக்கு அப்போ சொல்ல ஆப்வியஸ்லி என்னென்னலாம் ஷீ ஃபேஸ்டுன்றது எனக்கு காலேஜ் முடிச்சு ஒரு நாள் சொன்னாங்க. எல்லாமே எனக்கு அழுகே வந்துடுச்சு, எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே தாண்டி வந்தாங்கன்னே தெரியல. அப்போ நான் சொன்னேன், நீ இனிமேல் கவலையப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க வந்திருக்கீங்க, இவ்வளவு சுட்டித்தனமா இருக்கீங்க, நம்ம நீட் டீம்ல யாருக்கா ஒருத்தருக்கு ஒரு பிராங்க் கால் பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமா? ஐயோ பண்ணி ஃபோன் பண்ணி பவிஷுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களோட பக்கத்துல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காடா, அவ உன்னைய ரொம்ப மிமிக்ரி பண்றேன் நான். விஜய் சேதுபதி நீங்க பொண்ணு என்ன சொல்ற? விஜய் சேதுபதி சார் மீட் பண்ணவங்க சார் உன்னோட ஆக்டிங் பார்த்துட்டு பாராட்டினாரு, அவர் உங்கள்கிட்ட பேசணும். சும்மா பேச. ஐயோ இதுவும் ஒர்க் அவுட் ஆகலாம். நம்ம துபாய் இது எங்க ஓனர்லாம் சொல்ற மாதிரி தான், லண்டனுக்கே பெரிய சிவாஜி அப்படின்ற மாதிரி. ஹலோ பவிஷ், இது நான் இங்க விஜய் சேதுபதி சார் மீட் பண்ண வந்தேன். அவர் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. ஐயோ தலைவர் நாளை பொண்ணு வெளில வந்துடுறேன்லாம் வெளில வந்துடுறேன், வீட்டுல இருக்காரு பாவம். ஐயோ ஓகே பவிஷ் சார், இந்தாங்க சார். ஆமா யார் தம்பியா? எப்படிமா இருக்க நீ? விஜி எப்படிமா இருக்க நீ? நல்லா இருக்கடா. நல்லா வந்துருக்கடா, படம் சூப்பரா வந்திருக்கு. நீ நல்லா நடிச்சிருக்க, நான் பார்த்தேன்டா, அன்னைக்கே சொல்ல நினைச்சு மிஸ் பண்ணிட்டேன். இப்பதான் பொண்ணு வந்தா. நல்லா நடிச்சிருக்கீங்க, பரவாயில்லடா. தனுஷ் விஷ் பண்ணிடுறா. சூப்பரா தம்பி, நம்ம மீட் பண்ணுவோம்டா. எப்படா நீ எப்படா ஃப்ரீயா இருப்ப? தம்பி அப்பலடா, நீங்களா பெரிய ஆளா இருக்கீங்கடா, நீங்களா ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, நான் பாத்துனேன். அதான் அந்த ஒரு சீன்ல ஓடி போய் கீழே விழுந்து அழுவு பாரு. அதெல்லாம் பிரிச்சுடா, நல்லா இருந்துச்சுடா.
தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதெல்லாம் வேணாம்டா, சார்னு கூப்பிடாதா, நானும் சும்மா ப்ரோன்னு கூப்பிடுறா, ஜாலியா பேசுவோம்டா. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஓகே, நீ கடைசியா எனக்கு ஒரு விஷயம் புரியலடா. கடைசியா யாரு தானே அந்த பொண்ணு? இல்லடா, யாரதான் கூட்டின்னு போறீங்க? ஒரு ஏர்போர்ட்ல போயிட்டே இருக்கிறீங்க. சார் அது எங்களுக்கே தெரியல சார், நாங்களே வெயிட் பண்றோம் சார் ஆன்சருக்கு. எங்களுக்கே தெரியல யாரு சார். ஓகே, டூல என்னையாவது கேமியா கூப்பிடுங்கடா, ஷார்ட் சொல்லுங்கடா. ஐயோ சார் 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 ஆனா அவன் சொல்ல கோச்சிக்க மாட்டியே சார். இல்லை சார், தயவுசெய்து சார் சொல்லுங்க சார். தம்பி. இல்லடா, நீ அடிக்காதடா, திட்டாதடா. சார் ஏய், தயவுசெய்து சார்னு கூப்பிடா தம்பி. நான் ஒரு நிமிஷம் சொல்ற கேளுடா, பொறுமையா கேளுடா. ஐயோ தலைவா 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 தலைவா, கேக்குதா பொறுமையா இருக்கு. அப்போடா தலைவா, நீங்க இவங்க வேற ரொம்ப இவங்க அழுகுற மாதிரியே போயிட்டாங்க தலைவா. எங்க நான் சமாளிச்சுக்கிறேன் தலைவா. நான் சேனல்ல இருந்து பேசுறோம். சாரி ரொம்ப. ஐயோ சில் தானே எங்க, அவர் சில் எங்க அழுவாதீங்க எங்க ப்ரோ. இங்க ரம்யா அழுகுறாங்க எங்க சும்மா. இல்ல இந்த மாதிரி ப்ரோ, ரியலி சாரி ப்ரோ. அண்ட் உங்களை பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருந்தோமா, டக்குன்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஆனா இந்த மாதிரி விளையாண்டதுல தப்பு தான், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, சூப்பர் ப்ரோ. நாங்க ரொம்ப உங்களோட ஆக்டிங்கும் சரி எல்லாமே லைக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கோம். எங்க உங்களை மறுபடியும் பார்க்க முடியல, கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டீங்க, என்னாச்சு உங்களுக்கு? நாங்களும் எங்களோட வேலைகளும் செய்யணும்னா நீங்களும் வரணும். ஏர்போர்ட்ல போனவரோட சரி மறுபடியும் உங்களை பார்க்க முடியல எங்களால. சோ அதனால வாங்க. ஆதன் சினிமால இருந்து முரளி பேசுறேன். சோ ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு உங்களோட பேசுறது. பட் இந்த மாதிரி பேசுறது எனக்கு ஒரு மாதிரி, எனக்கு இவங்க ரியாக்ஷன் பார்த்துட்டு எனக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. ரொம்ப ஹாப்பி தலைவா, ரொம்ப நன்றி தலைவா, மன்னிச்சிருங்க தலைவா. ஓகே. அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாம் வீட்டுல இருக்கீங்களோ? வீட்டுல இருந்தீங்களோ தலைவா? இப்ப போனை போட்டு இப்ப நீங்க வந்து இந்த படத்துல எல்லாம் பேசுறாங்க, இந்த ஹாலிவுட் படத்துல எல்லாம் பேசுற மாதிரி வாட் த அப்படி எல்லாம் பேசி இல்லையா? அப்பா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் தம்பி, லவ் யூடா. ஓகே, எனக்கு நீங்க ஏதாவது வாய்ஸ் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல உங்களுக்கு? அப்படிதான் சொல்றீங்க. ஆனா இந்த கமெண்ட் நீங்க இப்பதான் நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு குட்டி தனுஷா பதவி பரிமாணம் கொடுத்திருக்காங்களா, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? அது என்ன, அது பெருமையா தான் இருக்கணும். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பெரிய காம்ப்ளிமெண்ட் தான். கண்டிப்பா அது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஏன்னா அந்த மனுஷன் இவ்வளவு நாளா உழைச்சி வாங்கின விஷயத்த உங்களுக்கு ஒரு படத்துல கொடுத்திருக்காங்கன்றப்ப அப்ப அந்த பொறுப்பு அதெல்லாம் ஒண்ணும் தெரியல, சும்மா பாக்கிறதுக்கு தானே. அதெல்லாம் இல்லண்ணே, அவர் மாதிரிலாம் கஷ்டம்ண்ணே. இல்ல, நாங்க நிஜமா குட்டி தனுஷா தான் உங்களை நாங்க பாக்குறோம். அது பொறுப்பு அதிகரிச்சிருக்கு உங்களுக்கு. கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம சந்திக்கலாம். ஓகேங்களா? சாரி அண்ட் தேங்க்ஸ். ஓகேங்களா? ஓகேம்மா, நன்றிமா. நான் ஒரே நிமிஷம் அவங்ககிட்ட கொடுக்குறேன், அவங்க கண் கலங்கிட்டாங்க. ஒரே நிமிஷம். சாரிடா பவிஷ். பரவாயில்ல. ஓகே, பாய். பாவம், நான் சொன்னேன்ல அவன் நம்பிடுவான்னு. என்னங்க இப்ப நம்ம பின்ட்ராப் சைலண்ட்ல இருக்காங்க. ஒரு நேரமாவது கலகல நினைச்சு. நீங்க ஓகே தானே? இல்ல நானா ஓகே தான். இல்ல நம்பிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா எனக்கு ஒரு மாதிரி, ஏன்னா என் வாய்ஸ் மேல எனக்கு இவ்வளவு கான்ஃபிடன்ட். ஓகே ரைட். ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இன்னைக்கு உங்க டே. இன்னைக்கு எப்படி போச்சு உங்களுக்கு? ஏன்னா வந்து அங்க கேட்கல உங்ககிட்ட, முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டேன். ரொம்ப ஜாலியா இருந்தது, டிஃபரெண்டா இருந்தது ஒரு இன்டர்வியூ. ஓகே, ஆனா உங்களை நாங்க டான்ஸ் ஆட வைக்கல அப்படின்னா உங்க ஃபேன்ஸும் கோச்சிப்பாங்க, எங்களோட மேனேஜ்மெண்ட்லயும் கோச்சிப்பாங்க. நிஜமா சொல்றோம், அழாதீங்க, பாக்கிறதுக்கு இருக்கீங்க. நல்லா பேசுறீங்க. ஆனா அந்த வாய்ஸ் நிஜமா வரல. அப்படா அப்ப ஏமாந்துறது ஏங்க, சிரிக்கிற மாதிரி நம்பி பாவம். முடிச்சதுக்கு அப்புறம் நான் சாரி சொன்னதா சொல்லுங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நீங்க வேற ரியாக்ஷனுக்கும் வாய்ஸ் வேற வரல. நிஜமா சொல்றேன், எனக்கு வந்து காத்து வாயில 2 காதல ஒரு 9 பார்த்த மாதிரி இருக்கு. நிஜமா சொல்றேன் ஜி. லவ் யூ ஜி. அவ்வளவுதான் ஜி.